Hi dears, welcome back. இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பர் டேஸ்டியான ஸ்வீட் ரெசிபி பார்க்க போகிறோம். இது மலபார் ஸ்பெஷல் உன்னக்காயா ரெசிபி. இது ரொம்ப ஹெல்தி அண்ட் ட்ரெடிஷ்னல் ரெசிபி ஆஃப் கேரளா. கேரளா தட்டுக்கடைகள்ல எல்லாம் இந்த உன்னக்காயா எல்லாமே இருக்காது. கேரளாவில் தான் ரொம்ப ஸ்பெஷலாக இந்த ரெசிபி பண்ணுவாங்க. ஸோ இந்த ரெசிபி இப்போ பண்ணுறதுக்காக நான் 5 வாழைப்பழம் எடுத்து வச்சுருக்கேன். இது நேந்திரம்பழம், ஏத்தம்பழம் அப்படின்னு சொல்லுவோம். இது மீடியம் சைஸ் பழங்கிறதுனால நான் 5 எண்ணம் எடுத்திருக்கேன். பெரிய பழமாக இருந்ததுன்னா 3 எண்ணம் எடுத்தால் போதும். ஸோ உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். இது லைட்டாக தான் பழுத்திருக்கணும். ரொம்ப பழுத்த பழம் நம்ம இதுக்கு யூஸ் பண்ணோன்னா நமக்கு கரெக்டான ஷேப்பு கிடைக்காது. ஸோ ரொம்ப பச்சை பழமும் நம்ம இதுக்கு எடுக்கக்கூடாது. ஓரளவுக்கு லைட்டான பழுத்த பழம் எடுக்கணும். இப்போ நான் இதை ஸ்டீம் குக் பண்ணுறதுக்காக வச்சுருக்கேன். இது 15 நிமிஷம் இந்த மாதிரி ஸ்டீம் குக் பண்ணி எடுக்கணும். நான் இப்போ ஸ்டீமரில் தான் இதை குக் பண்ணி எடுத்திருக்கேன். இட்லி பாத்திரத்தில் வச்சு நீங்கள் குக் பண்ணலாம். இப்போ இது லைட்டாக சூடு ஆறுறதுக்காக நான் ஒரு பிளேட்டில் எடுத்து மாற்றி வச்சுருக்கேன். ரொம்ப ஆற விட வேண்டாம். ஓரளவுக்கு சூடு இருக்கும்போதே நம்ம இதோட ஸ்கின்னை நம்ம ரிமூவ் பண்ணிவிட்டு இதை கட் பண்ணி மேஷ் பண்ணி எடுக்கணும். ரொம்ப ஆறியாச்சுன்னா நமக்கு ஈஸியாக மேஷ் பண்ண முடியாது. ஸோ இது இப்போ நல்லா ஹாட்டாக தான் இருக்குது. இப்போ நான் ஸ்கின் கம்ப்ளீட்டாக எடுத்துகிட்டேன். இதை 2ஆக கட் பண்ணிவிட்டு இதுக்குள்ளாடி இருக்கிற பிளாக் சீட்ஸை நம்ம ரிமூவ் பண்ணணும். இது கண்டிப்பாக ரிமூவ் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை. அது இருந்தால் நமக்கு பார்க்கும்போது கருப்பு டாட்ஸ் அந்த மாதிரி இருக்கும். அந்த அளவுக்கு அழகாக இருக்காது. அதுக்காக தான் நம்ம இதை ரிமூவ் பண்ணி எடுக்கிறோம். இப்போ எல்லா பீசஸ்லையும் இந்த மாதிரி இருக்கிற பிளாக் சீட்ஸை நம்ம ரிமூவ் பண்ணி எடுத்துடலாம். இப்போ சீட்ஸ் கம்ப்ளீட்டாக எடுத்தாச்சு. இந்த மாதிரி ஒரு மேஷர் யூஸ் பண்ணி இதை நல்லா மேஷ் பண்ணி எடுக்கணும். மிக்ஸி ஜார்லேயும் நீங்கள் யூஸ் பண்ணி மேஷ் பண்ணிக்கலாம். மிக்ஸியில் சின்ன ஜாரில் போட்டு நீங்கள் மேஷ் பண்ணால் கூட நல்லா பர்ஃபெக்டாக தான் வரும். இந்த பழத்தோட கன்சிஸ்டன்சி தான் முக்கியம். நல்லா ரைப்பான பழமாக இருந்ததுன்னா தண்ணி விட்டது மாதிரி ஆயிரும். ஸோ இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் இருக்கிற பழமாக இருக்கும்போது நம்ம மிக்ஸி ஜாரில் கூட இதை பிளெண்ட் பண்ணி எடுக்கலாம். சின்ன ஜாரில் போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி பியூரி பண்ணி எடுத்துடலாம். இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் இருந்தோன்னா நமக்கு பர்ஃபெக்டாக ஷேப் பண்ணுறதுக்கு வரும். சம்டைம்ஸ் உங்களோட டோ கொஞ்சம் தண்ணி மாதிரி இருந்துச்சுன்னா இதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவு அரிசி மாவு சேர்த்து மிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி நல்லா சாஃப்டாக பிசைஞ்சு எடுக்கலாம். நான் இதில் எதுவுமே ஆட் பண்ணலை. இப்போ இதோட ஃபில்லிங்காக நான் ஒரு பேனில் 1 டேபிள் ஸ்பூன் கீ சேர்த்துருக்கேன். அதில் 1/4 கப் அளவு சாப்டு நட்ஸ் ஆட் பண்ணி கொடுக்கலாம். இதில் ஆல்மண்ட்ஸ், கேஷ்யூஸ் அண்டு பிஸ்டாச்சியோஸ் நான் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் பீனட்ஸ் மட்டும் இருந்தாலும் அதுவும் ஆட் பண்ணாலும் போதும். நட்ஸ் இருந்ததுன்னா இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 2 மினிட்ஸ் ரோஸ்ட் பண்ணதுக்கப்புறம் ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் அளவு ரைசின்ஸ் இதில் ஆட் பண்ணி கொடுத்துருக்கேன். அதையும் சேர்த்து இதை சோட்டை பண்ணி எடுக்கலாம். இப்போ இதில் 1 கப்பு துருவின தேங்காய் சேர்த்து கொடுக்குறோம். தேங்காய் சேர்த்துட்டு ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் இந்த மாதிரி ரோஸ்ட் பண்ணி எடுக்கணும். இதோட கலர் கோல்டன் கலர் ஆகிறது வரைக்கும் நம்ம இதை ஃப்ரை பண்ணணும். இப்போ தேங்காய் நல்லா கோல்டன் கலரில் குக் ஆகியாச்சு. இந்த டைமில் ஒரு 8 டேட்ஸ் நான் ஃபைனாக சோப் பண்ணி அதையும் இதில் சேர்த்துட்டு கூடவே 1/2 டீஸ்பூன் ஏலக்காய் பொடி சேர்த்து ஒரு 1 மினிட் நல்லா ரோஸ்ட் பண்ணலாம். இப்போ ஃபைனலாக இதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவு சுகர் சேர்த்து கொடுக்குறோம். சுகர் சேர்த்துட்டு அதிக நேரம் நம்ம இதை குக் பண்ண வேண்டாம். சுகர் மெல்ட் ஆகிறதுக்கு முன்னாடியே நம்ம சுவிட்ச் ஆஃப் பண்ணிடணும். அந்த சுகரோட கிறிஸ்டல்ஸ் நமக்கு பைட்டிங்கில் கிடைக்கும்போது அதோட டேஸ்ட்டு நல்லா சூப்பராக இருக்கும். ஸோ அதனால தான் நம்ம இதில் ஃபைனலாக நம்ம சுகர் சேர்த்துருக்கோம். இப்போ நம்மளோட ஃபில்லிங் அண்டு டோ எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. இப்போ கையில் கொஞ்சமாக கீ அப்ளை பண்ணிவிட்டு ஒரு பால் ஷேப்பில் இந்த பனானா நம்ம எடுத்துக்கலாம். இந்த டோ நல்லா சாஃப்டாக பிசைஞ்சு வச்சுருக்கிறதுனால நல்லா ஈஸியாக நமக்கு ஸ்ப்ரெட் ஆகும். உள்ளங்கையில் வச்சுட்டு அடுத்த கையால் இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி ஒரு ரவுண்டு ஷேப்பில் நம்ம கொண்டு வந்துடலாம். இப்போ இது நடுவில் ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் அளவு ஃபில்லிங் வச்சு கொடுக்கலாம். ஃபில்லிங் வச்சதுக்கப்புறம் 2 சைடையும் இப்படி கேர்ஃபுல்லாக நம்ம ஃபோல்டு பண்ணி ஜாயின் பண்ணி விட்டுறணும். ஃபில்லிங் வெளியே வராத அளவில் இந்த மாதிரி நம்ம ஜாயின் பண்ணதுக்கப்புறம் உள்ளங்கையில் வச்சு நம்ம ரோல் பண்ணி இந்த உன்னக்காயை ஷேப்பு பண்ணி எடுக்கலாம். இதே மெத்தட் ஃபாலோ பண்ணி நீங்கள் பண்ணிங்கன்னா இந்த ஷேப் ரொம்ப பர்ஃபெக்டாக வரும். அதுக்கப்புறம் இந்த மாதிரி உள்ளங்கையில் வச்சு இந்த உன்னக்காயோட ஷேப் நம்ம கரெக்டாக எடுத்துடலாம்.
4-5 வாட்டி இந்த மாதிரி உருட்டி எடுத்தாலே போதும். இந்த பனானாவோட டெக்ஸ்சர் மட்டும் நமக்கு பெர்ஃபெக்டாக இருந்ததுன்னா ஈஸியாக இந்த மாதிரி ஷேப் பண்ணி எடுத்துடலாம். ஸோ இதே மெத்தடில் நம்ம ரிமைனிங் இருக்கிற பனானா எல்லாமே ரோல் பண்ணி எல்லா உன்னக்காயாவும் நம்ம ரெடி பண்ணி வச்சிடலாம். இப்போ எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. இப்போ ஃப்ரை பண்ணுறதுக்காக நான் ஆயில் சூடு பண்ண வச்சுருக்கேன். இப்போ ஹாட் ஆயிலில் நம்ம இந்த உன்னக்காயை சேர்த்துட்டு இதை மீடியம் ஃப்ளேமில் ஃப்ரை பண்ணி எடுக்கணும். இந்த அதிக நேரம் ஆயிலில் நம்ம ஃப்ரை பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஆல்ரெடி எல்லாமே குக் ஆனது தான். ஃபில்லிங்காக இருந்தாலும் பனானா எல்லாமே நல்லா குக் ஆனது. ஸோ இதோட அவுட்டர் பார்ட் மட்டும் கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகணும். அந்த அளவுக்கு நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்தாலே போதும். இப்போ இது ஓரளவு கோல்டன் கலர் ஆகி சேஞ்ச் ஆகி வந்ததும் நம்ம இதை வந்து ஆயிலேருந்து ரிமூவ் பண்ணி ஒரு டிஷ்யூ பேப்பரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறமா சர்வ் பண்ண வேண்டியதான். ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸி ரெசிபி தான். கொஞ்சம் டைம் எடுக்கும், அவ்வளோதான். மற்றபடி இதோட டேஸ்ட் நல்லா பர்ஃபெக்ட் அண்ட் சூப்பராக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸ் தெரியப்படுத்துங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.